மற்றொரு காணொலியுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் ஓவிய கலைஞரும் ஓவிய பாட ஆசிரியருமான பிரதீசனுடன் இணைந்திருக்கின்றோம். இவர் இன்றைய இளைய தலைமுறையினர் பலருக்கு ஓவியம் தொடர்பான வகுப்புகளை எடுப்பது மட்டுமன்றி முக்கியமாக இந்த சூரிய ஒளியின் மூலம் ஓவியம் வரையும் ஒரு புதிய முறையினை அறிமுகப்படுத்தி அது ஒரு பரவலாக சமூக வலைத்தளங்களில் அவர் ஒரு பிரபல்யமாக காணப்படுகின்றார். அவருடன் நாங்கள் இன்றைய தினம் சந்திப்பை மேற்கொள்கின்றோம். வணக்கம் பிரதீசன். வணக்கம் அண்ணா. நீங்கள் ஒரு ஓவிய கலைஞர் என்று இந்த வடநாட்டில் உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஓவிய துறையில் நிறைய சேவை செய்திருக்கிறீர்கள். மாணவர்களுக்கும் நிறைய சொல்லிக் கொடுத்து கொண்டு வாரீங்கள். அந்த வகையில் நாங்கள் உங்களை இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க, இந்த இந்த ஓவிய இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கள்? 2016ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்கூலில் படிக்கலே ஆர்ட்ஸ் தான் படித்தேன். நான் அதுக்கு பிறகு கோயிலில் கோலம் போட்டுவது அதில் இன்ட்ரெஸ்ட் ஆனது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து படங்கிற ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே என்னோடய வளர்ச்சி இப்போ 9 வருஷமாக போய் கொண்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி என்ன மாதிரியான ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க நீங்கள்? பென்சில் ஆர்ட், வாட்டர் பெயிண்டில் செஞ்சுருக்கிறேன், ஆயில் பெயிண்ட் செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும், நம்மளோட உலகத்துக்கு நம்மளை அடையாளப்படுத்தணும்னு சொன்னால் புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி பார்க்கலாம் எனக்கு சன்லைட் ஆர்ட்ன்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதில் இந்தியாவில் விக்னேஸ்வரன் அவர் செய்ய வலிக்கிட்டார். அவர்கிட்ட வீடியோஸ் பார்த்துருந்தேன், நல்லா இருந்தது. அப்போ புதுசாக நாங்களும் முயற்சி பண்ணான். அது இவ்வளோ தூரம் வெற்றி அளிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன சொல்கிறது, முயற்சி இருந்தால் அங்கேயோ போகலாம்னு சொல்லுவாங்க. அது எனக்கு அந்த நடந்திருக்குது. நான் இப்போ 2 வருஷமாக சன்லைட் ஆர்ட் ஒர்க் பண்ணுறேன். சன்லைட் ஆர்ட் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த புது விஷயங்கள் கண்டுபிடிக்கிறான். என்னோட நோக்கம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அதை கொண்டு சேர்ப்பேன். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, யாரும் கேட்டு வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன். மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஓவியம்ன்றது ஒரு வெறும் காட்சி பொருள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை கொண்டு நிறைய விஷயம் செய்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையில் சில பொது இடங்களில் உங்களோட ஓவியங்களை நான் பார்த்துருக்கணும், உங்களோட பேரோட ஓவியங்களை பார்த்துருக்கணும். அது சம்மந்தமாக சொல்லுங்க. என்னென்னா அது அந்த ஓவியம் எப்படி வந்தது, என்ன நடந்ததுன்ற அதை சம்மந்தமாக சொல்லுங்கள். பொது இடங்கள் பார்க்கும்போது கண்காட்சிக்கு நான் காட்சிப்படுத்தியிருப்பேன். அதாவது வடக்குமான பண்பாட்டு திணைக்களத்தில் நடந்த கண்காட்சியில் இப்போ 3 வருஷமாக நான் காட்சிப்படுத்துகிறேன். அதேமாதிரி நிறைய இடத்துல தனிப்பட்ட முறையில் நான் கண்காட்சி செஞ்சு காட்சிப்படுத்தியிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓவியம் மூலமாக நீங்கள் இப்போ விழிப்புணர்வு செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறீங்க. அது சம்மந்தமாக சொல்லுங்கள். என்ன மாதிரி அந்த ஓவியம் மூலமாக எந்த வகையான விழிப்புணர்வு செயற்பாடுகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? அது மரத்தை வளர்க்கணும், நகரத்தை சுத்தப்படுத்தணும்ன்றதைக்காண்டி நகர சபையால் அந்த ஓவியம் கீறப்பட்டது. அது தும்பல லைப்ரரிக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது கீற சொல்லி. அதில் நானும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து கருத்துற சந்தையில் அந்த படம் கீறினாங்க. கூடுதலாக அதில் என்னோடய மாணவற்ற பங்கு தான் கூடுதலாக இருந்தது. ஓவியத்துறைக்கு புதிதாக வர மாணவர்களுக்கு நீங்கள் இப்போ கிளாஸில் எடுத்திருக்கீங்க, ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. இந்த துறையில் மாணவர்கள் மத்தியில் அப்படி ஆர்வம் இருக்குது. என்னடா இப்போ எல்லாமே வேறு விடயங்கள் ஆர்வம் வந்திருக்கு. கூடுதலாக அந்த எலக்ட்ரானிக் அந்த மாதிரியான செயற்பாடுகளில் தான் மாணவர் ஃபோனை தான் பார்த்து கொண்டு இருக்குங்க. ஓவியம்ன்றது அதில் எப்படி இருக்குது மாணவர்களோட ஆர்வம்? என்னோட வர ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய ஆர்வம் இருக்குது, நிறைய திறமையும் இருக்குது. எல்லார்கிட்டையும் திறமை இருக்குது. அதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறோம். அதை நாங்கள் பயன்படுத்துகிறதில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், வாய்ப்பு தானாக அமையாது. அந்த வாய்ப்பை நாங்களாக உருவாக்கி கொள்ளணும். இந்த நிமிஷம் வரை, நான் 2016 ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து இந்த நிமிஷம் வரை எந்த ஒரு வாய்ப்புமே என்னை தேடி வந்ததில்லை. நானாக உருவாக்கின வாய்ப்பு தான் எல்லாமே. நான் கொஞ்சம் வளர்ந்து வர கட்டத்துக்கு அப்புறம் 1-2 வாய்ப்பு வந்திருக்குது. ஆனால் இப்போவுமே எனக்கு வாய்ப்பு வருதுன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல இருக்கல. புதுசாக என்னோடய வாய்ப்பை நான் உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். அதே மாதிரி மாணவருக்கு சொல்கிற விஷயமா தான், நீங்கள் எந்த துறையில் சாதிக்கொண்டு ஆசைப்பட்டாலும், உங்களுக்கு என்ன துறையில் திறமை இருந்தாலும் நீங்களாக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். வாய்ப்பு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு இருக்காதீங்க. நீங்களாக உருவாக்கி கொள்ளுங்க வாய்ப்பை நான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய மாணவர்கள் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓவியத்துறையிலும் சரி, எல்லா துறையிலையும் சாதிக்கிறாங்க. நிறைய திறமை இருக்குது அவங்களுக்கு. பிரதேசன், அடுத்தது என்னென்னா, இந்த ஓவியத்துறையில் உங்களோட அடுத்த இலக்கு என்ன? என்னத்தை நோக்கி நீங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறீங்களா? இந்த அடுத்த கட்டம் என்ன உங்களோட இந்த ஓவியத்துறையில்? ஓவியத்துறையில் சாதிக்கணும். நான் மட்டும் சாதிக்கக்கூடாது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸையும் நான் சாதிக்க வைக்கணும். அடுத்த கட்ட வர்ற என்ன சொல்கிறது, சாதிக்க துடிக்கிற இளைஞர்களையும் சாதிக்க வைக்கணும். என்னால் செஞ்ச உதவியை நான் அவங்களுக்கு செய்யணும்ன்றது என்னோடய ஆசை. அந்த ஓவியத்துறைன்றது எப்போவுமே
விழக்கூடாது. அது என்ன சொல்கிறது, வளர்ந்து கொண்டே போகணுமன்றதான் என்னோட ஆசை. அந்த பொருளாதார ரீதியில் இப்போ ஒரு மாணவரோ ஒரு ஆள் இப்போ அந்த ஓவியத்துறையை தன்னோட ஒரு துறையாக தெரிவு செய்தால் அது இப்போ உள்ள அவற்றை பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி நினைக்கிறீங்களா நீங்கள்? சரியான முறையில் செஞ்சால் பொருளாதார ரீதியில் இப்போ என்ன சொல்கிறது, அதை பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல நாங்கள் சரியான முறையில் கொண்டு போனால் நல்ல வளர்ச்சி காணலாம். அப்போ நீங்கள் இதை ஒரு முழு நேரமான ஒரு ஓவியராக மட்டும்தான் நீங்கள் இப்போ செயற்பாட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறேன், அதே மாதிரி படிப்பிக்கிறேன், பிள்ளைகளுக்கு புது புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன். முழு நேரமாக அந்த ஓவியம் தான் உங்களோட இல்லை சில பேர் இருக்கிறாங்களா இப்போ ஒரு மெயினாக ஒரு வேலையை செய்துட்டு அதில் ஒரு பகுதியாக அந்த ஓவியத்துறையை தெரிவு செய்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லை, முழு நேரமாக இந்த முதல்ல முழு நேரமாக செஞ்ச நான் இப்போ இன்னும் கொஞ்சம் என்னோட சொன்னால் பிஸ்னஸோட செய்கிறேன். பிஸ்னஸோட சேர்த்து ஓவியத்தை பார்த்துட்டு செஞ்சுட்டு. உங்களை பொறுத்தவரை உங்களோட சிறப்பானதுன்னா இந்த சூரிய ஒளி மூலம் ஓவியம் வரைகிறது. அது அப்படி நீங்கள் வரைஞ்ச ஓவியங்களை எங்களுக்கு காட்ட முடியுமா? நீங்கள் கண்டிப்பாக நிறையவே இருக்குது, காட்டுறேன். இந்த படம் தான் சூரிய ஒளியில் 2024 சிவராத்திரி செஞ்சது. சிவன்ன்றது சூரியனை வச்சுக்கொண்டே சிவன்ற படம் சேர்னான். சூரியன் இவ்வளோ பவராக இருக்கோ அதே மாதிரி இந்த ஓவியம் செஞ்ச அப்புறம் ஓவியத்துறையில் நான் பெரிய வெளிச்சத்துக்கு வந்தேன். அதே மாதிரி இது ஒரு டான்ஸர், எனக்கு டான்ஸ் ஆட ரொம்பவே பிடிக்கும். ஸோ டான்ஸ் ஆடுற எல்லாருக்கும் இந்த சமர்ப்பணம் செய்யணும் பண்ணுறதுக்காண்டி ஒரு டான்ஸ் ஆடுற படம் ஒன்று நான். அதேமாதிரி பிள்ளையார் படம். ஸோ இந்த பிள்ளையார் படம் மாலை செஞ்சு பிள்ளையார் கோயிலில் வச்சு செஞ்சு நான் ஒரு படம் செய்யக்குள்ள அந்த கோயிலில் வச்சு செஞ்சால் இன்னுமே நல்லா இருக்குமன்றதுக்காண்டி ஒவ்வொரு படம் செய்யக்குள்ள அந்த இடத்துக்கு போய் செய்கிறது வழக்கம். அதேமாதிரி ஜேசுநாதர் ஒரு சர்ச்சில் போய் தான் செஞ்சேன் நான். அதுக்கு எப்போன்னு சொன்னால் ஒரு ஒளி விழாக்கு செஞ்ச படம் தான் இது. அதே மாதிரி அடுத்த கிருஷ்ணர் படம். இந்த கிருஷ்ணர் படம் இன்றைக்கு வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலில் வச்சு செஞ்சான். இந்த ஒர்க் முடிக்கிறது ஒரு 3 மணி நேரம் தான். தொடர்ச்சியாக வெயில் வரும்போது குயிக்காக ஒர்க் முடிக்கலாம். முகில் கூட்டம் மறைக்கும் போது டைம் எடுக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்கூலில் லோகோ செஞ்சு கொடுத்துருக்குறேன். ஒர்க் பண்ணுறதுக்கு பொறுமை தேவைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சன்லைட் ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. அந்த பொறுமை இருந்தால் தான் சன்லைட் ஆர்ட் ஒர்க் பண்ணலாம். சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் திறமை இருக்குது, எனக்கு தான் திறமை இருக்குன்னு நான் சொல்ல வர மாட்டேன். என்னை விட அந்த திறமையானாக்கள் வெளியில் இருக்கிறாங்க. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், சேஃப்டியாக முயற்சி பண்ணுங்கள், சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஓவியத்துறையில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாதிங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே சாதிக்கணும் கண்டிப்பாக. ஓகே பிரதீசன், இவ்வளோ நேரம் இந்த உங்களோட இது சம்மந்தம் உங்களோட நேரத்தை எங்களுக்கு தந்து இந்த விஷயம் சம்மந்தம் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்தீங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி அண்ணா.